அதிமுகவோடு பாஜக கூட்டணியில இருக்கிறதுனால தான் மற்ற கட்சிகள் வர்றதில் தயக்கம் காட்டுகிறார்கள் அப்படின்றதான் திரு பிரியன் சாருடைய வாதம். அது ஒரு பெரிய தடையா இருக்கா? அது ஒரு வடிவம் கிடைப்பதற்கு அது தடையா இருக்கா? நான் அப்படி நினைக்கவில்லை. பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியை இறுதி செய்வதற்கு அல்லது இன்னும் சில கட்சிகள் சேர்வதற்கு கால அவகாசம் நிறைய இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள் பல கட்சிகள் கிளை அமைப்புகள் போல் மாறிவிட்டன. அது வேறு விஷயம். அந்த விமர்சனத்தை நான் விரிவுபடுத்த விரும்பவில்லை. அதற்கு நிறைய சான்றுகளை என்னால் சொல்ல முடியும். ஆர்எஸ் பாரதியின் குரலை கூட்டணி கட்சிகள் எதிரொலிப்பதை என்னால் சான்றுகளோடு கூற முடியும். அது ஒரு தனி சப்ஜெக்ட். பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு சமயத்திலும் ஒரு முக்கியமான மாநிலத்தில் தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழலில் கட்டாயத்தில் இருக்கிறது. தமிழகம் இப்போது இவர்களுக்கு பிறகுதான், இப்போது பீகாருக்கு பிறகுதான் தமிழகம். ஆகவே பாரதிய ஜனதாவின் முழு கவனமும் பீகாரில் இரண்டாவது முறையாக அல்லது மூன்றாவது முறையாக என்டிஏ கூட்டணி ஆட்சியில் அமைக்கிற அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய கவனம் நவம்பர் மாதம் 3வது வாரத்திற்கு பிறகு தமிழகத்தின் பக்கம் திரும்பும், மிக நிச்சயமாக திரும்பும். ஆகவே பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி கட்சிக்கு புதிய கட்சிகள் வராது, வேறு சில கட்சிகள் வராது என்று கூற நான் தயாராக இல்லை. அப்போ ஒரு கேள்வி தோணுது. அப்போது இங்கே தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணியை கட்டமைக்கும் பொறுப்பை பாஜக தான் மேற்கொண்டு இரண்டு பேரும் சேர்ந்துதான் மேற்கொள்வார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி துரதிருஷ்டவசமாக ஒரு பிளவை சந்தித்திருக்கிறது. ஆகவே இரண்டு தரப்புடனும் பேச வேண்டியிருக்கிறது. ஆகவே யார் எந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வது என்பதெல்லாம் அவர்கள் பேசி முடிவு செய்வார்கள். நான் தொடர்ந்து இந்த வாரத்தை தொடக்கத்திலிருந்து பார்த்து வருகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பேசிய என்னுடைய அருமை சகோதரர், என்னுடைய நெடுநாள் நண்பர் மதிப்புக்குரிய தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களாகட்டும், என்னுடைய இனிய நண்பர் ஆலூர் ஷானவாஸ் அவர்களாகட்டும், திராவிட முன்னேற்ற கழக அரசு பாசிட்டிவாக இந்த தேர்தலை சந்திக்காது என்பது போல்தான் அவர்களுடைய குரல் எதிரொலிக்கிறது. மத்திய அரசு மீது விமர்சனங்கள். நீங்கள் சந்திக்கப் போவது சட்டமன்ற தேர்தலா நாடாளுமன்ற தேர்தலா? அதே பல்லவியை எத்தனை மாதங்களுக்கு ஓட்டி கொண்டிருப்பீர்கள்? நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து. உங்களுக்கு பல முறை உரைக்கிற மாதிரி மத்திய நிதியமைச்சர் பதில் கூறிவிட்டார். நாடாளுமன்றத்திலும் கூறிவிட்டார், சென்னையிலும் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறிவிட்டார். தமிழகத்துக்கு எத்தனை ஆயிரம் கோடி திட்டங்கள் சாலை வழியாக, அதேபோல் ஜல்ஜீவன் வழியாக, தனிநபர் உதவி வங்கிக் கணக்கு நேரடியாக செலுத்துவதன் வாயாக, கிசான் திட்டத்தின் மூலமாக இவ்வளவு நாராயணன் 2 சான்றுகளை சொன்னார். எல்லாவற்றையும் சொன்ன பிறகு தமிழ்நாட்டுக்கு நிதியே வரவில்லை, தமிழ்நாட்டுக்கு நிதியே வரவில்லை. நீங்கள் சேராத திட்டத்துக்கு எப்படி கொடுப்பார்கள்? என்ன இழுச்சவாய் அரசா மத்திய அரசு? அதிமுகவும் பாஜகவும் கொள்கை அடிப்படையில் வெவ்வேறு கட்சிகள் தேர்தல் அடிப்படையில் கூட்டணியாக சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு தான் அவர். எதுவுமே கொள்கை கூட்டணி இல்லைன்ற நானு. அது மட்டும் என்ன கொள்கை கூட்டணியா? நீங்க என்ன கொள்கையே கிடையாது சார். நீங்க என்ன வாதத்துக்கு நகர்ந்திருக்கிறீர்கள் என்றால், பாஜகவுடைய கொள்கையையும் பாஜகவுடைய திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசுக்கு தான் நிதி திருத்திக் கொள்ளுங்கள். இல்ல நாளைக்கு இதே நிலைமை தானே அதிமுகவுக்கும். நீங்கள் தவறாக திசை திருப்பாதீங்க. பாஜகவின் கொள்கைகள் அல்ல, மத்திய அரசு அமைச்சரவை வகுக்கிற கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளுகிற மாநிலங்களுக்குத்தான் அதற்குரிய நிதி கிடைக்கும், பொதுவான நிதி அல்ல. ஜனநாயக ரீதியில் போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என்று சொன்னவர் யார்? முன்னாள் மாநில செயலாளர் சகோதரர் பாலகிருஷ்ணன், இந்நாள் மாநில செயலாளர் சண்முகம். ஒடுக்குமுறை நடவடிக்கை எடுக்கிறீர்கள், போராட்டம் நடத்துகிற தற்காலிக ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்வதாக சொன்ன செவிலியர்களையும் குண்டு கட்டாக தூக்கி கைது செய்கிறீர்கள். இங்கே ஜனநாயகம் இல்லை என்று பேசிய கட்சிகள் கொள்கை ரீதியாக இணைந்திருக்கின்றனவா? அந்த முரண்பாடுகள் இருப்பதாக ஷானவாஸ் ஒத்துக்கிறார். அவர் தான் சொன்னாரு எல்லாமே திமுகவுடைய கிளை பிரிவா மாறிட்டாங்க. அவரே சொல்றாரு, பாருங்க எவ்வளவு முரண்பாடு இருக்கு. சண்முகம் கேட்டாரு, திருமாவளவன் கேட்டாரு, முத்தரசன் கேட்டாருன்னு பட்டியல் போடுறாரு. இல்ல நான் சொல்ல வேண்டிய பதில் அவரே சொல்லிட்டாரு. இல்ல இல்ல நீங்க கூட்டணியில இருக்கீங்க. அதுதான் நான் முதல்ல சொன்னேன். கட்சிகள் வேறு வேறு, மக்கள் விரோத கொள்கைகளை அடிப்படையில் ஒன்றாணிக்கிறோம்னு சொன்னோம். மக்கள் விரோத கொள்கைகளை பின்பற்றுகிற ஒரு ஆட்சியை ஏன் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் கேட்கிறேன். மக்கள் விரோத கொள்கை பின்பற்றுவது பிஜேபி. இந்த ஆட்சியில ஒரு சட்டம் கொண்டதா கூட அதை எதிர்த்து நாங்கள் இந்த ஆட்சியில பின்வாங்க வச்சிருக்கோம். 2 சட்டத்தை சொல்ல கள்ளக்குறிச்சி பின்வாங்க வச்சிருக்கோம்.
இங்கே வந்து ஃபெடரல் சட்டத்தில் வி ஆர் ஈக்குவல்ஸ், வி ஆர் ஆல்சோ எலெக்டட் பை த பீப்புள், யூ ஆர் ஆல்சோ எலெக்டட் த பீப்புள். நாங்கள் போடுற சட்டத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். கவர்னர் பண்ணுற மாதிரி நிறுத்தி வைக்கக்கூடாது, அதை தடுத்து நிறுத்தக்கூடாது. அதனால் மத்திய அரசு வந்து ஃபண்ட்ஸ் எங்கேருந்து கொடுக்குது? யார் கொடுக்குறா ஃபண்ட்ஸை? ஃபெடரல் செட்டப்பில் மாநிலங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணுற ஃபண்ட்ஸ் தானே. டைரக்ட் டேக்ஸஸ் இருந்தால் கூட மாநிலங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணுற ஃபண்ட்ஸ் தானே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க நீங்கள். அதனால் ஈக்குவலாக நீங்கள் கொடுக்கணும். அதனால் இந்த கட்சிகள் வந்து எதிர்க்கட்சி ஆள்ற அரசு நீங்கள் பாரபட்சம் காமிச்சிங்கன்னா அது வந்து இப்போது நீங்கள் வந்து பீகாருக்கும் ஆந்திர பிரதேஷுக்கும் பேக்கேஜ் கொடுக்குறீங்க கூட்டணி கட்சின்றதுனால, தமிழ்நாட்டுக்கு ஓரம் கட்டுறீங்க. பலவித இந்த ரெவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா, அந்த ரெவல்யூஷனோட பேக்கேஜை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள் ரெவல்யூஷன் பேக்கேஜில். ஸோ அதனால் வந்து அந்த பாரபட்சம் தான் இங்கே திமுகவுடைய விமர்சனமாக மாறுது ஆக்சுவலாக.